பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்குள்ளாடி அநேக விசுவாச குறைபாடு இருக்கிறது. எதை குறித்தும் எனக்கு விசுவாசம் வராதபடிக்கு நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் வேண்டுமென்று நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்களில் நான் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் சம்பவித்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்று தெரியாமல் தத்தளித்து கொண்டு நிற்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்மேல் நீ விசுவாசமாயிரு, உன் காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்படும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவன் உண்டு என்று வசனம் நமக்கு கற்றுத்தந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறதில் குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்பட்டு கிடக்கிறோம். யாரிடத்தில் போய் நீங்கள் ஜெபித்தீர்களா என்று கேட்டால், ஜெபிக்கவில்லை, எனக்கு நேரம் கிடைக்கவில்லை, நான் பிஸியாக இருக்கிறேன் என்று தான் பதில் வருமே தவிர, நான் ஆண்டவருக்கென்று ஜெபித்தேன், நேரத்தை ஒதுக்கினேன், வேதம் வாசித்தேன், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தேன் என்று ஒரு நபர் கூட சொல்லுவது இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அநேகர்களுக்கு உதவி செய்கிறவராய், அநேகர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஆண்டவர் நன்மைகளை செய்து கொண்டிருந்த தகப்பன் மேலே அநேகர் விசுவாசித்து அவரை பற்றி பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கும் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் அநேகருக்கு கடந்து வருவது இல்லை. காரணம் என்னவென்றால், உலகம் அவ்வளவு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் நம்மை ஜெபிக்க விடாமல் பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான். குடும்பத்துக்குள்ளாடி ஜெபிக்க வேண்டுமென்று இருக்கும்போதே பல பிரச்சனைகள் எழும்புகிறது. அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் ஒரு தூபமாய் அநேகரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த பலனை இழக்க செய்வதற்கு சத்துருவானவன் விசுவாச குறைபாடை கொண்டு வந்து போடுகிறான். இந்த பலவீனம் உங்களுக்கு வந்தது ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை வந்தது ஏன் தெரியுமா? இந்த பாடு வந்தது ஏன் தெரியுமா என்று பல கேள்விகளை கேட்க வைக்கிறதற்கு சத்ருவானவன் எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். அநேகர்கள் நமக்கு விரோதமாய் நீ ஏன் இந்த காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லக்கூடிய அளவில் அநேகரை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சத்ருவின் திட்டங்களையும் தீர்மானங்களையும் நாம் முறியடிக்க வேண்டுமானால் நமக்குள்ளாடி ஒரு விசுவாசம் கடந்து வர வேண்டும். விசுவாசம் நமக்குள்ளாடி வரும் பொழுது நாம் அந்த சத்ருவை ஜெயித்து ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் நமக்குள் ஜெயத்தை தருவார், நமக்குள் அந்த கிருபையை தருவார், நமக்குள் அந்த வல்லமையை தருவார். நாம் கர்த்தரை தேடி ஓடும்போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தகப்பன். இன்றைக்கு அநேகர் முடக்கப்பட்டு கிடக்கிறார்கள், ஓரமாய் ஒதுங்கி கிடக்கிறார்கள். ஒரு காலத்தில் பிரகாசமாய் எழும்பி ஜொலித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன நடக்கிறது? நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட காரியம் எனக்கு தோற்று போய்தானே நிற்கிறது. நான் எத்தனை முறை ஜெபித்து விட்டேன், எத்தனை முறை கண்ணீர் வடித்து விட்டேன், ஆனாலும் என் வியாதி மாற்றப்படலையே, என்னுடைய கடன் பாரம் மாற்றப்படலையே, என்னுடைய சூழ்நிலை மாற்றப்படலையே, என்னுடைய பிள்ளையின் காரியம் ஜெயமாய் மாற்றப்படலையே என்று அநேகர் வியாகுலத்தோடு விசுவாசத்தை இழந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், என் சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, நான்
உனக்கு வேண்டியவைகளை செய்து தருவதற்கு இன்றைக்கும் சித்தமுள்ளவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பல பரிசுத்தவான்களுக்கு பல வனாந்தரங்கள் வந்தது. ஆனாலும் வனாந்தரத்தில் ஒருவர் கூட மரித்து போகாதபடிக்கு அவர்களை நான் காப்பாற்றினேயானால் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவோ. அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோதனைகளை கண்டு பயப்படாத, பிரச்சனைகளை கண்டு பயப்படாத, வியாகுலங்களை கண்டு பயப்படாத, சத்துருக்களின் ஆதிக்கங்களை கண்டு பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என்னிடத்தில் விசுவாசமாயிரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய பலவீனத்தை நான் அறிந்திருக்கிறேன் மகனே, உன்னுடைய கஷ்டத்தை நான் அறிந்திருக்கிறேன் மகளே, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன் உன் கண்ணீரை துடைப்பதற்கு அவருடைய கரம் உன் கூடாரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரம் உன்மேல் வைக்கப்படும் போது உன் சரீரம் புதுமையாக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது, உன்னுடைய அவயங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஏது காரியத்தில் தோற்று போய் நிற்கிறாயோ அதே காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீ விசுவாசித்து, ஆண்டவரே என் பக்கத்தில் நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, என் பிள்ளையின் காரியத்தில் நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, இந்த பலவீனத்தில் நீர் பலன் தந்து என்னை வழி நடத்தினதற்காக நன்றி என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை உங்கள் மேலே புறப்பட்டு வரும்போதே அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்பட்டு கிடக்கிறது. ஏது காரியத்தில் செத்து போய் கிடக்கிறாயோ அதில் ஒரு உயிர்ப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறதல்லவோ. நீ விசுவாசித்து பாரு. உன்னுடைய சரீரம் மரித்து கிடந்தாலும் அந்த சரீரத்தில் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனம் புறப்படும் போதே அந்த சரீரம் எழும்பி கர்த்தரை ஆராதிக்கும். ஆண்டவருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். எழும்பி பிரகாசி என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தம், ஆண்டவரை இந்த வார்த்தை எனக்குத்தான், இந்த வார்த்தை என் பிள்ளைக்குத்தான், இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குத்தான், இந்த வார்த்தை என் ஊழியத்துக்குத்தான், எனக்குள்ளாடி ஒரு விசுவாசம் கடந்து வரட்டும் என்று எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எனக்குள்ளாடி அந்த விசுவாசம் கடந்து வரட்டும். நான் இனி விசுவாச குறைவு உள்ளவள் அல்ல, நான் விசுவாசத்தில் தேறினவளாய், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் ஆண்டவருக்கென்று நின்று கொடுக்கக்கூடிய அந்த இருதயத்தை எனக்குள்ளாடி தாங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறீங்க? ஆண்டவரே எனக்குள்ளாடி அந்த விசுவாசம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசம் வரும்பொழுது என் குடும்பம் நிலைவரப்படுமே ஆண்டவரே, உம்மை தேடுமே ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமா? ஒரு மனமாய் கேட்கலாமா? இன்னைக்கு அந்த தெய்வம் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேக காரியங்களில் விசுவாசம் குறைவினால நாங்கள் தோற்று போய் காணப்பட்டு கிடக்கிறோம் ஆண்டவரே. இனி அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்குள்ளாடி வராதபடிக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் விசுவாசம் குறைவு இருக்குமே, ஆனால் இப்பொழுதே அந்த விசுவாசம் தட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. சத்ருவானவன் கொண்டு போடக்கூடிய திட்டங்கள் முறியடிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்கள் நிலைவர
வரப்படட்டும். கர்த்தரே தேவன் என்பதை ஆராதிக்கக்கூடிய குடும்பங்களாய் அந்த குடும்பங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே மாற்றிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.